டேய் சண்முகம், எந்திரடா. போன் வருது பாரு. ஊர்ல தண்ணி வரல, கரண்ட் வரலன்னா உனக்கு தான் கால் பண்றாங்க. ரொம்ப அநியாயமா இருக்குடா. இல்ல உங்க அப்பா கூப்பிடுதான்ல. அப்பாவா? இவரு எதுக்கு எந்த நேரத்துல கூப்பிடுதாரு? ஏய் டேய் சண்முகம், ஸ்பீக்கர்ல போடுறா. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. நீ எடுப்பியோ மாட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை எடுத்துட்டேன். இலை இப்ப என்ன பிரச்சனைன்னா எனக்கு தூக்கமே வரல. இப்ப அதான் உனக்கு காலை போடுவேன்னு போட்டேன். காலையில உன்கிட்ட ஒரு செய்தி சொன்னேனே, ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியான்னு பார்த்தேன். நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சாச்சு. நான் போட்ட சபதத்தை நிறைவேற்ற அம்புட்டு ஏற்பாடும் பண்ணியாச்சு. இலே என்ன ஏற்பாடு செஞ்சிருக்க? அந்த டீட்டெயில்லாம் இப்ப சொல்ல முடியாதுலே. எப்படி ஏன் மக முத்துப்பாண்டி வாங்கி கொடுத்த சேலைய கட்டிக்கிட்டு உன் தங்கச்சி நசுக்கி அழைச்சிக்கிட்டு 2 பேரும் ஜோடியா நாளைக்கு கோயிலுக்கு போறாங்களோ. அவன் நாளைக்கு கோயிலுக்கு போக மாட்டான். ஆனா வேற ஒண்ணு நடக்கும். அதை தாங்க முடியாம அம்புட்டு பேரும் கதறுவீங்க. இப்ப நான் போட்டு வச்சிருக்கேனே ஸ்கெட்சு, அத பார்த்து நீ எப்படி கதற போகுதேன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிமானி சவுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். என்ன பரணி இந்த நேரத்துக்கு போன் போடுதா? ஏட்டி, என்னடி இது? எதுக்கு இந்த நேரத்துல போன் போடுற? எதுவும் பிரச்சனையா? ஆமாமா, பிரச்சனை தான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுடி, என்னடி பிரச்சனை? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரரு சண்முகத்துக்கு கால் பண்ணிருக்காரு. எந்த ஆளா? அவனுக்கு எதுக்கடி கால் பண்ணணும்? ஏதோ திட்டம் போட்டிருக்காருமா. அவன்கிட்ட பேசி அவனை உசுப்பேத்திருக்காரு. உடனே அருவாளை தூக்கி கிளம்பி ஓடி வர இருந்தான். நான் தான் மறிச்சு படுக்க வச்சிருக்கேன். ஐயோ, சொன்னாலும் அவன் கேட்க மாட்டானேடி. எனக்கும் அதாமா யோசனையா இருக்கு. நிச்சயமா அவன் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நான் தூங்குனதுக்கு அப்புறம் வெளியில போயிடுவான்னு நினைக்கிறேன். அவனை தடுக்க நாம ஏற்பாடு பண்ணி ஆகணுமா? சொல்லுடி, என்ன வேணாலும் நான் செய்தேன். சரி, நீ பதட்டப்படாம நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அதே மாதிரியே நீ செய்யணும். ம்? சரிடி, நீ சொல்லு. சரி, நீ போனவி. வெயிலா? அதுவும் போலீஸ் கிட்ட கேட்காமலா? போல்ஸ்ட எதுக்கு கேட்கணும்? உங்க சைடு வக்கீலே ஜாமீனுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாரே. அந்த ஆளை நம்ப முடியாது. அவர் கொண்டு வந்திருக்கிறது உண்மையா பொய்யான்னு வாங்கி பாரு. வெயில குடு குடு. அதானே இவ்வளவு நேரம் நீட்டிட்டே நிக்கேன். இந்தா நல்லா படிச்சு பாரு. என்னலே இன்ஸ்பெக்டரு, இப்போ உன் டவுட் தீந்துருச்சா? மொத்தம் பெயில் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இன்னும் இங்க நிக்கிறீங்க? வெளியே போங்க. கெட் அவுட்டா? நீங்களா பிறந்த நாள் கொண்டாடி நீங்களா கேக் வெட்டுவீங்களா? நாங்களும் நீங்க எப்படி பிறந்த நாள் கொண்டாடுவீங்க பக்கத்தான் வந்தோம். எனக்கா பொறவு
என் தம்பி மருமவ பிறந்த நாளுக்கு நாங்க இல்லாமையா? ஏ, உங்களை யாரும் இந்த கொண்டாடத்துக்கு கூப்பிடல. முதல்ல வெளியே போங்க எல்லாம். வீட்ல வச்சு கொண்டாடினா நாங்க என்னமாச்சும் செஞ்சிருவோம்னு பயந்துகிட்டு இங்க வச்சு கொண்டாடுதியா? அப்பா, உங்க அக்கா ரொம்ப ஓவரா பேசுது. நாங்க இங்க கொண்டாடுவோம் நீங்க எதிர்பார்க்கல. வீட்ல வச்சு கொண்டாடுவோம், எதையாவது கொளுத்தி போடலாம் நினைச்சீங்கல்ல? எசக்கி, இவங்களை பார்த்து என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? நீ கேக்க விட்டு. பாத்தியாலே தம்பி, அக்கா அக்கா சொன்னது சரிதான். என்னோட எதிரி இந்த விரும்பைய மட்டும்தான் நினைச்சேன். நான் பெத்து போட்டிருக்கேனே பரணி, இவ தான் எனக்கு முதல் எதிரி. Happy birthday to you. தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ